திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி $1 டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு இணையாக இருக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முன்னணி தொழில் நிறுவனங்களை ஈர்த்து தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கோடி மதிப்பீட்டில் முதலீடுகளை செய்ய வைத்து வருகிறது. தமிழ்நாடு அரசின் இலக்காக இருந்து வரும் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சியுடன் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பேருந்தில் இலவச பயணம் எனும் விடுதலை பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், கலைஞர் உரிமை தொகை திட்டம், உள்ளாட்சி பொறுப்புகளில் 50% இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வெற்றிகரமாக செய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் பெண்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் புத்தொழிலாக்க நிறுவனமான ஸ்டார்ட் அப் டிஎன் மூலம் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட 9000க்கும் மேற்பட்ட புதிய தொழில் நிறுவனங்களில் 4400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பெண்கள் தலைமையில் உள்ளன. அவற்றில் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாவது இணை நிறுவனராக இருப்பர். தமிழ்நாடு திராவிட மாடல் கவர்னன்ஸ் பெண்ணியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அடிப்படை கொள்கை இருக்கனால இது பல்வேறு திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கல்வியிலும் சுகாதாரத்திலும் உட்கட்டமைப்பிலும் ஜென்ரல் ஜஸ்டிஸ் பற்றி ஒரு கீனாக ஃபாலோ பண்ணி நம்ம சில திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். கல்வி சுகாதாரம் மட்டும் இல்லை, அதிகாரப்படுத்துவதிலையும் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 50% ரிசர்வேஷன் ஆங்கர் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவுட் ஆஃப் 22 மேயர்ஸில் 11 மேயர்ஸ் பெண்களாகவே இருக்காங்க. ஸோ அதிகாரப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் தமிழ்நாடு ஐரோப்பிய நாடுகளுக்கு சமமான ஜென்ரல் நியூட்ரலிட்டியும் ஜென்டர் ஜஸ்டிஸையும் டெவலப் பண்ணுற ஒரு டெவலப்ட் ஸ்டேட். இயந்த வளர்ச்சி, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அந்த கான்செப்டில் தான். ஏன்னா மற்ற நாடுகள் சொல்கிற டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வெறும் ஜிடிபி க்ரோத் ரேட் மட்டும் பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் நம்ம பார்க்குறோம், சஸ்டெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸும் பார்க்குறோம். ப்ளஸ் நமக்கு வர வேண்டிய நியாயமான நிதி பகிர்வை கேட்கறதுக்கான விஷயத்தை யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த சப்போர்ட் வேணும். இந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் அவங்க யூனியன் கவர்மெண்ட் ப்ராப்பராக கொடுத்தா 1 ட்ரில்லியன் எக்கானமி இலக்கை ஒரு முன்கூட்டிய வருஷத்திலே நம்ம அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கடந்த நிதியாண்டில் 7756 புதிய பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் பயிற்சி அளித்தது. ஆனால் இந்த நிதியாண்டில் தற்பொழுது வரை 5550 பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் உள்ள தொழிற்சாலைகளில் பெண்கள் 42% மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அதேபோல் கிராமப்புறங்களில் 35%, நகர்ப்புறங்களில் 23 முதல் 25% வரை பெண்கள் பணிபுரியக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. பெண் வளர்ச்சி நகர்ப்புறங்களில் மட்டுமே இல்லை, கிராமப்புறங்களிலும் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள திட்டம்தான் தமிழ்நாடு தொழிற்காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க மையம் என்னும் டிஎன் ரைஸ். இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நம்ம ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆகுது. 1 மாத காலகட்டத்தில் நம்ம 200 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 200 பேருக்கான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி தேவையோ அதுக்காக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் ரைஸோடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயும் உங்கள் ப்ராடக்ட் அவைலபிள் ஆக்கணும். இ-காமர்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கூட அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கணும். 3வது எக்ஸ்போர்ட் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஊரில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய சின்ன பிஸ்னஸை உலக அளவில் எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் டிஎன் ரைஸ் முக்கியமாக நம்பி அதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் பெண்களுடைய ப்ரொடியூசர்ஸை, பெண்களுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருந்தாலும் சரி, தனி நபராக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ரொடியூசர்ஸை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டி தரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் டிஎன் ரைஸ். ஸோ இனிஷியல் காலகட்டங்களில் மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வளர்கிற நிலையில் கூட அவங்களுக்கு தேவைகள் இருந்தால் அந்த தேவைகளை சரியாக கணிச்சு புரிஞ்சு அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் வகுத்து தரோம். ஸோ டிஎன் ரைஸ் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடராக தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பெண்கள் கையில்தான் உள்ளது என்பதை அறிந்து பெண்களுக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து திராவிட மாடல் அரசு செய்து கொண்டு வருகிறது. இது பலரது பாராட்டையும் திராவிட மாடல் அரசின் மீது நம்பிக்கையையும் ஏற்படுத்தி வருகிறது. கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என் செந்தில் மற்றும் ஆண்ட்ரூஸுடன் செய்தியாளர் இன்ஃபன் ஜேக்கப்.